Hi guys, வணக்கம் and welcome back to our channel. மேடம் பிசினஸ் மேக்னெட் மேடம் வந்து கிளம்பிட்டாங்க. ஸ்ரீலங்காக்கு இன்னைக்கு போறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் போய் 4 நாள் ஆச்சு. அதனால இருக்க முடியல. பாத்தே ஆகணும் அப்படிங்கறதுக்காக உடனே கிளம்பணும் அப்படின்னு பின்னாடி போட்டு டிக்கெட் முன்னாடியே போய் கிளம்புறாங்க. போயிட்டு வேலை செய்ய சொன்னா டெய்லி விரட்டுறதே பெரிய பிரச்சனையா இருக்கு. பண்ணிட்டியா அது வந்துருச்சா வர சொல்லிட்டே இருக்க, நீ வாமா அதனால ஒரு பயங்கரமா பொறுக்கிருச்சு. ஜேம்ஸ் சொன்னா பரவாயில்ல, அவர் நினைக்கிறாரு போல வருது இன்னைக்கு அப்படின்னு நினைக்கிறாரு போல. ஸோ அவங்க வந்து அவங்களோட புதிய தொடக்கத்துக்கு கிளம்பிட்டாங்க. அடி பிரிச்சிருவாங்க. சரி எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. என்ன ஸ்டைல் ஐகான் கொஞ்சம் குண்டாயிட்ட டி-ஷர்ட் அந்த மாதிரி நேத்தே வந்து ஃபுல் எல்லா வர்க்கும் முடிஞ்சிருச்சு. பெடிக்யூர் எல்லாம் முடிச்சிட்டு போறாங்க ஹஸ்பண்டை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு. என்ன பண்றது? பெட்டிக்குள்ள ஒளிஞ்சிக்கிறியா? இதுக்குள்ள அப்படியே போயிடு ஸ்ரீலங்காக்கு. பெரியம்மா போறாங்களா ஸ்ரீலங்காக்கு? இல்ல அவதான் இன்னைக்கு சொன்னாலேடி சேப்பாவே 10 டைம்ஸ் குளிக்கிறாரா. நான் போல அங்க ஹாட்டா அவர் வந்து சும்மாவே குளிப்பா. இப்ப 20 வாட்டி குளிச்சிட்டு இருக்காரா. அதனால வரலன்ட்டாளா? நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம ஷாப் ஓப்பனிங் வந்து தெரியலையே ஒரு குழந்தை பிறந்துருவாள். அடுத்து டேட் அதுக்காகவே தள்ளி வைக்கணும்னு நினைக்கிறேன். ஜூன்ல பிறந்துரும். மேலே ஓபன் பண்ற மாதிரி இருந்தா வர முடியாது, டிராவல் பண்ண முடியாது. கொஞ்சம் அப்புறமா வைக்கலாம் டேட். அப்படியா? நீங்க ஓபன் பண்றத பண்ணுங்க, நாங்க வர்றது வரோம். 4-5 பேரோட வரோம். நம்ம இனி என்ன எக்ஸ்போ தான் மந்த்லி எல்லா டிஸ்ட்ரிக்ட் போறோம். அது வந்து அப்பப்ப ஜாயின் பண்ணிப்பாங்க. ஆமா கரெக்ட். பிரெக்னன்ட்டா இருந்ததால தான் ராஜ்குமாரியும் கூட்டு போக முடியாம ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் கூட்டு போறதா இருந்தாங்க. இங்க யாருமே இல்ல வீட்டுல. அவசரம் எமர்ஜென்சினா இளங்கோவும் இல்ல, அப்பாவால முடியாது. அதனால நீங்க இருங்க ராஜ்குமார். நம்ம எப்போ ஒருத்தர் வந்து மாட்டுவாரு, அவர் மாட்டிருக்காரு. அவரை கூட்டு போறீங்க? அவரை தான் கூட்டு போறேன். போயிட்டு வெற்றிகரமா முடிச்சுட்டு வரேன். பாக்குறவங்களா கடையான்னு கேக்குறீங்க. கடை இல்ல, ஒரு எக்ஸ்போ, சேல்ஸ் எக்ஸ்போ போடுறோம். அதுக்கு வந்து உங்க ஆதரவை தாருங்கள். முடிச்சிடணும் ஒரே நாள்ல கொழும்பு மக்களே ப்ராடக்ட ஸ்டாக் அவுட் பண்ணிடணும். அங்க பாருங்க அதிசயம். அவளே சாப்பிடுவா, பில்டப் பண்ணுவா கொஞ்சம். வெற்றிகரமா இன்னைக்கு கிளம்புறாங்க ஸ்ரீலங்காக்கு. உங்க ஆதரவு கண்டிப்பா கொடுங்க. ஸ்ட்ரைட்டா அங்க வந்துருங்க, கொழும்பு லைன்ஸ் ஆக்டிவிட்டி சென்டர்ல போயிட்டு வீடியோ பண்ணுவோம். நாளைக்கு அங்க இருந்தே பண்றேன், லொகேஷன்ல இருந்தே. பாருங்க 3 days தெரியல, அது 3 days ஆக போதா இல்ல ஒரே நாள்ல முடிச்சு வைக்க போறீங்களா? உங்க கையில் தான் உள்ளது. இல்ல ஒரு 3 நாள் நடக்க போதா, ஒரு நாள் நடக்க போதா? ஒரு நாள்லயே முடிஞ்சிரும். அடுத்த 2 நாள் அவங்க ஃப்ரீ தான். ஃபேன் மீட் அடுத்த நாள் வேணா நீங்க வந்து ஃபேன் மீட் அடுத்த நாள் வந்து வர சொல்லி எல்லாத்துக்கும் பொஃபேல சாப்பாடு போட்டு பண்ணலாம். ஒரு நாள் தான். ஏன்னா கூட்டம் கண்டிப்பா ஒரே நாள்ல காலி ஆயிடும். பிரியாணி அதுக்கு செய்ய தெரியுமா? உங்க மருமக மாதிரிலாம் இல்ல, அவளுக்கு பிரியாணி செய்ய தெரியாது. நீங்க வேற அங்க வந்து பிரியாணி பண்ண சொல்றீங்களா? நாங்க எங்களோட ப்ராடக்ட் எல்லாம் எடுத்துட்டு போல, இந்தியால இருந்து எடுத்து நிறைய பேர் சமைச்செல்லாம் போடுறாங்களே. போடலான்னு இருக்காங்க. ஒரு வாட்டி மதுரை பிரியாணி பண்ணி நாங்க போடலாம். அதுக்குன்னே கூட்டு போறியா பிரியாணி பண்ண? கேமரா மேன பிரியாணி மேன் ஆக்குற நீ. கேமராமேனு, அப்புறம் துணிக்கு, அப்புறம் லக்கேஜ் தூக்கிட்டு போறது, வெயிட் அதாவது லக்கேஜ்னா எக்ஸ்ட்ரா வெயிட்டுக்கு ஆளு போட்டு தூக்கிட்டு போறதுக்கு எல்லா ஆளினால் அழகு பில்லு போடுறது எல்லாம், கஸ்டமர்கிட்ட பேசுறது. சேலரி கொஞ்சம் அதிகமா கேளுங்க பாஸ். அதிகமா சாப்பிடுறதே டைம் கிடைக்கும். ஸோ ஃபைனலாக வந்து என்னோட அக்கா வந்து கிளம்பிட்டா. ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து எங்கள் மொட்டை மாடியில் ஹால் இருக்குது, அந்த ஹாலை வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ரெடி பண்ணிகிட்ருக்காரு. ஆக்சுவலி எங்களுக்கு வந்து வளகாப்புக்கு வந்த கிஃப்டை வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறாரு. உண்மையை சொல்லணும்னா இந்த ரூம் எப்படி தெரியுமா இருக்குது? இப்போ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ஏதோ மியூசியம் மாதிரி இருக்குது, அப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காரு. இங்கே வந்து எங்கள் வளகாப்புக்கு வந்த ஃபோட்டோவை ஃபிக்ஸ் பண்ணிட்டாரா. நெக்ஸ்ட்டு இங்கே அந்த பிள்ளையார் சில்வர் பிள்ளையார் மாற்றியாச்சு. இங்கே வந்து கிருஷ்ணர். ஸோ இங்கே ஃபுல்லாக டிசைன் கொடுத்து
இது எப்படி இருக்குது சொல்லுங்கள். இந்த டிசைன் நான் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். அழகாக இருக்கும். ஸோ இந்த செவத்தில் இந்த மாதிரி டிசைன் வச்சுட்டாரு. இங்கே ஃபுல்லாக ரியா யூஸ் பண்ண டாய்ஸு அதெல்லாம். இப்போ ஏதோ மாங்குன்னு ஏதோ பண்ணிருக்காரு. என்ன பண்ணுறீங்க? நீ பார்த்த அளவு தப்பாக பார்த்தனால தான் மாட்ட முடியாமல் இப்போ மாட்ட போறீங்க. இப்போ மேலே தூக்கி வச்சு மாட்டிகிட்டு இருக்கீங்களா? அதாவது இது நான் பார்த்து தப்பால் அடிச்சிட்டாராம், அதனால மேலே தூக்கி வைக்கிறாராம். அவர் கரெக்டாக அடிச்சிருப்பார் இல்லைன்னா. இப்போ என்ன பண்ணுறீங்க? கழட்டுறீங்களா? ஓட்டவனே தப்பாக போடுவாங்க. இது இப்படியும் இது அப்படியும். ஆமாம், மாட்டியாச்சு ஃபைனலாக. ஆக்சுவலி இது வந்து ரியா வயிற்றில் இருக்கும்போது எடுத்தது தீபாவளிக்கு. அப்புறம் அது வந்து நாங்கள் சூப்பர் ஜோடியில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது எடுத்தது. ரியா பர்த்டேக்கு எடுத்த ஃபோட்டோஸ் இதெல்லாம் எப்படியோ வச்சாச்சு. இங்கே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து gift கொடுத்தாங்கன்னு மாட்டி வச்சிட்டாரு. நல்லா இருக்குல்ல? ஸ்வீட் மெமரிஸ். இந்த வீட்டுக்கு வந்து நாங்கள் மாட்டுற ஃப்ரேம் இதுதான் ஃபஸ்ட்டு. செகண்ட் ஃப்ரேமில் இப்போ கைஸ் ஃபைனலாக அவர் வந்து ஃபிட் பண்ணிட்டு வந்தாச்சு. இதெல்லாம் என்ன அப்படின்னா ப்ரமோஷன் கிடையவே கிடையாது. ப்ராமிஸாக ஒரு 8ஆம் மாதம் இப்போ வந்துருச்சு. அடுத்தது வந்து 9th 10th எப்போ வந்து பாப்பா வரும்னு தெரில. அதனால வந்து ஹாஸ்பிட்டல் பேக்குன்னு நான் அரேஞ்ச் பண்ணல. இவர் எதுக்கும் வந்து திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சு வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. நீங்கள் யோசிப்பீங்க, ரியா பாப்பாவுக்கு வாங்கின ட்ரெஸ்ஸே என்ன பண்ணீங்க, அதையே யூஸ் பண்ணலாமே அப்படின்ட்டு. ஆக்சுவலி எங்களுக்கு 2வது பேபி எய்மே கிடையாது. ஸோ அதனால எல்லா ட்ரெஸ்ஸையும் கொடுத்துட்டோம். ஒரு ட்ரெஸ்ஸு கூட சின்ன ட்ரெஸ்ஸு ரியாது இல்லை, 2-3 ட்ரெஸ் இருக்கும். அது பட்டுப்பாவோட சட்டை மாதிரி. ஸோ அதனால வந்து இப்போ என் கணவர் வந்து ஆர்டர் பண்ணி சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து அழகா இந்த இது தூங்க வைக்கிறதா குழந்தைய பெட்டு க்யூட்டாக கையில் வச்சு தூங்க வைக்கிறது. இது வந்து ரொம்ப சூப்பரான கிளாத்து பாருங்க. இது வந்து நல்ல ஒரு சூப்பரான இளமம் பஞ்சா உலகம் பஞ்சோ அந்த பஞ்சில் வந்து செஞ்சோம். அந்த பஞ்சில் வந்து இது பண்ணது ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கிட்டாரு. இது கொசு வலை பிள்ளைக்கு அது மாதிரி வாங்கி வச்சிருக்காரு. ஸோ இது 2 வந்து ஹாஸ்பிட்டல் பேக்கு மெயினாக எடுத்துகிட்டு போகிறது. அடுத்தது ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து இது பாருங்க ஃபுல்லாக மூட்டை. இது எல்லாம் வந்து வாஷ் பண்ண தேவையில்ல. பட் ஒரு 3-4 மாதம் 5 மாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், 6 மாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இது பாருங்க. அது ட்ரெஸ் இல்லை, அது டவல். டவல் இல்லை, அது பெட் ஸ்ப்ரெட். உனக்கே தெரியாம வாங்கிட்டியா? இல்ல எல்லாமே இது பாப்பாவை தலையை உள்ள போட்டு ரேப் பண்ணி கொண்டு போறது. அப்படியே ரேப் பண்ணி எடுத்துட்டு போலாம். எப்படி இருக்கு பாருங்க குவாலிட்டி. ரொம்ப சூப்பர் குவாலிட்டி. எல்லாமே இவர் வந்து வாங்கினதெல்லாம் இந்த ஒயிட் கலர். ஒயிட் எறும்பு இருந்தாலும் எறும்பு இருந்தா பூச்சி இருந்தா தெரியும்னு சொல்லிட்டு எல்லாம் ரொம்ப ராயலா இருக்கு பாக்குறதுக்கு. ஸோ இது ஒன்னா. 2வது வந்து இந்த கலரு இந்த நீமு. அதுலயே வந்து ஒரு 3 இருக்கும். ஒவ்வொரு நீமு மாதிரி. அதுக்கப்புறம் டிசைன் சூப்பரா இருக்குங்க. அப்புறம் இது வந்து ட்ரெஸ், குட்டி குட்டி ட்ரெஸ். இந்த தீமுக்கு மேட்ச் ஆன. ஆமா, அதுக்கு மேட்ச் தான். குட்டியான கியூட்டான ட்ரெஸ். இது ஃபுல்லா வந்து காட்டன்ல. அவர் மூஞ்சில சிரிப்பு பாருங்க, அவர் பிள்ளைக்கு வாங்கியிருக்காருன்னு. இது வந்து லாஸ்ட் டைம் ரியா என் பிள்ளைக்கு தங்க பிள்ளைக்கு வாங்க முடியாம போச்சு. ஆக்சுவலி லாஸ்ட் டைம் ரியாக்கு வந்து நாங்க உங்களுக்கே தெரியும் எனக்கு பெயின் வந்து போல கான்ஸ்டிபேஷன், அதாவது லூஸ் மோஷன் ஆயிடுச்சு எனக்கு. அதனால ஹாஸ்பிட்டலில் செக்கப்புக்கு போனோம் அந்த டேட்டில். அது உடனே தலையில் கொடி சுற்றிருச்சு அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ரேஷன் கிரிட்டிக்கலாக வந்து இமிடியேட்டாக பண்ணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, ஆப்ரேஷன் தேட்டருக்கு போயிட்டு வெளில வந்து ட்ரெஸ் இல்லை. குடுகுடுன்னு இவரும் என் அக்காவும் போயிட்டு அப்போவே வாங்க எதுவுமே இல்லை. அப்போதான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாங்க. ஒரு ப்ரிப்பரேஷனே இல்லாமல் போயிட்டோம். இந்த வாட்டி அது மாதிரி ஆகக்கூடாதுன்னு முன்னாடியே எல்லாத்தையும் வாங்கி வச்சாச்சு. ஆனால் எல்லாமே இருந்துச்சு, எல்லாமே எடுத்து வச்சிருந்தோம். ஆனால் எல்லாம் எடுத்து நான் பேக் பண்ணி வச்சேன். அந்த வீடியோல ஒரு பிங்க் கலர் கூடையில ஹாஸ்பிட்டல் பேக்னு பேக் பண்ணி வச்சேன். அது வரல, அங்கே தூரம் எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு அங்கேயே எல்லாத்தையும் வாங்கிட்டேன். அடுத்த நாள் எடுத்துகிட்டு போனோம். ஸோ இது வந்து டவல், அழகா க்யூட்டான டவல். அது ஒரு 3 டவல் இருக்கும். ஆமாம், இதுவும் அதே மாதிரி ஒரு ஒன்று மாற்றி ஒன்று நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ட்ரெஸ்ஸு பாருங்க, க்யூட்டான ட்ரெஸ்ஸு, ரேபிட் ட்ரெஸ்ஸு. அப்புறம் வந்து இங்க பாருடா, இது ஷெல்லா இப்ப பட்டமா. சரி சரி. ஹனிபி Dress. அப்புறம் வந்து ரியா இத பார்க்கல, ரியா பார்த்தாதான் டென்ஷன் ஆயிடுவா. டைப்பர்ஸ், சும்மா அந்த கிளாத் டைப்பர் மாதிரி நல்லா இருக்கும் அந்த கிளாத் எல்லாம். அப்புறம் வந்து
இது வந்து ஹேங்கி அந்த அம்மாவுக்கு வந்து தொடைக்க வாய் தொடைக்க கை தொடைக்க சாப்பிட்டதுக்கப்புறம் எல்லாம் வந்து ஒரு 4 வச்சிருக்கோம். அப்புறம் இந்த Dress பாருங்க, இது ஃபுல் ட்ரெஸ். இது கியூட்டான ஒரு குட்டி அழகான ஃபுல் Dress இது. அப்புறம் இதுவும் ஒரு Dress. இது ஹாஃப் Dress. இது யூனிசெக்ஸ் தான், பாய்க்கு கேர்ளுக்கு எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். அப்புறம் இது ஒரு Dress. எல்லாம் பொம்மைங்களுக்கு போடுற மாதிரி கியூட்டா குட்டி 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 Dress. இதெல்லாம் ஹேண்ட் லெக் ஒரு 6 மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 3 to 3 months வரைக்கும் யூஸ் பண்ணலாம். சாக்ஸ் ஹேண்டுக்கு காலுக்கு எல்லாமே ட்ரெஸ்க்கு மேட்சா இருக்கும். மேட்சா அழகா எடுத்து வச்சாச்சு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இது தொப்பி குட்டி தொப்பி. இதெல்லாம் யூஸ் பண்ண போறது இல்ல, இருந்தாலும் போட்டு போட்டோ எடுக்க வேண்டியது இல்ல, வெளியில போகும்போது யூஸ் பண்ணலாம்ல. குட்டி தொப்பி ஷூ அழகான ஷூ குட்டி பாப்பாக்கு ஷூ. அப்புறம் வந்து இன்னொரு ஷர்ட் மாதிரி அழகா இருக்கு பாருங்க, பாக்கெட்ல வச்சிருக்க பேர். ஆமா, கியூட்டா ஒரு பாக்கெட் இருக்குல்ல. அப்புறம் இன்னொரு டவல். எங்க எவ்வளவு 4 டவல் ஃபேமிலி இருக்கும். பரவாயில்லையே. எங்க எடுக்க வந்துட்டே தான் இருக்கும் எடுக்க. இத பாருங்க, இன்னொரு டவல். அப்புறம் பாத்தீங்கன்னா இது ஒரு டவல், இது ஒரு பெட் ஸ்ப்ரெட் இருக்கும் ஃபேமிலி. அதுல டவல் இல்ல, பெட் ஸ்ப்ரெட் இருக்கும் கீழ விரிக்கிறதுக்கு மெத்தைக்கு. ஓ, ஆனா எல்லாமே குவாலிட்டி வேற லெவல். கீழ விரிச்சாதான் அதுக்கு தெரியாம இருக்கும். அந்த Dress கலருக்கு அதோட போட்டு நினைச்சுக்குவேன், அப்படியே பெட்ஷீட்டோட பெட்ஷீட் அப்படியே இருக்கும். குழந்தை இருக்குல்ல. ஸோ இது மாதிரி மோஸ்ட்டாக நாங்கள் ரியாவுக்கும் இந்த மாதிரி கிளாத்தில் தான் வாங்குவோம், ஏன்னா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் டைப்பர், அவங்களுக்கு வந்து டைப்பர்ஸ் வந்துருச்சு. அது பேம்பு டைப்பர்ஸ். ஆமாம், பேம்பு டைப்பரு. அப்புறம் ரேஷஸ் கிரீமும், அதுக்கப்புறம் அந்த இதுவும் இது பாடி வாஷ், ஹேர் வாஷ், பாடி வாஷ். அப்புறம் வந்து ஒயிட்ஸ். அப்புறம் வந்து இந்த டைப்பர் ரேஷஸ் கிரீம் எல்லாம் A to Z வந்து என் கணவர் வந்து வாங்கி வச்சுட்டாரு. இது எல்லாத்தையும் நம்ம வந்து வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நம்ம வாஷ் பண்ணி கரெக்டாக ஒரு 8ஆம் மாதம் இப்போ ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. 9 month அந்த டைம்ல வந்து எல்லாத்தையும் பேக் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இன்னும் ஹாஸ்பிட்டல் பேக் நாங்கள் பேக் பண்ணல. இன்னும் 4-5 எல்லாம் யோசிப்போம், அக்கா குழந்தை வரதுக்கு முன்னாடியே இதெல்லாம் வாங்கி வைக்கணும். கண்டிப்பா வேணுங்க, ஏன்னா அவசரத்துல நம்ம வந்து எந்த கடையிலயும் போய் டக்குன்னு வாங்கிட்டு ஏதாவது ஸ்கின் ரேஷஸ் வந்தா கஷ்டம். வருமுன் காப்பதே பெஸ்ட். ஸோ அதனால இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டா பெஸ்டா இருக்கும் தான் நாங்கள் பண்ணி வச்சோம். ஸோ இன்னைக்கு இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா ப்ரெக்னென்ட் லேடிஸ் யாராவது 8.5 9 months இருந்தா கூட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வாஷ் பண்ணி கரெக்டா வெயில்ல காய வச்சிருங்க. எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்றது தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நிறைய வீடியோ பிடிக்கலனா லைக் அண்ட் ஷேர் கப்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாதா? என்னது கப்கேஸ்? நம்ம சப்ஸ்கிரைப் அதெல்லாம் இல்ல, வீடியோ பிடிச்சிருந்தா பண்ணணுமா இல்ல வீடியோ அப்படி என்ன கேக்க? அப்படி இல்ல பண்ணியமா அந்த மாதிரி சொல்ல கூடாது. நிறைய பேர் பண்ணாம இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அடுத்து நம்ம குட்டி பாப்பாவெல்லாம் நீங்க பார்க்க வேணாமா? அப்பதான் நாங்க காட்டுவோம். So guys, take care and bye bye.